புவி அகாடமி, நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் மற்றும் டிகேகே சபா பெருமையுடன் வழங்கும் மார்கழி இசை நாட்டிய விழா எனும் முப்பெரும் விழா நிகழ்வு இங்கே துவங்க இருக்கிறது. நம் அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களை உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து இந்த இனிய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்திருக்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முனைவர் எஸ் பாலசுப்ரமணியன், தலைவர் சிட்டி யூனியன் வங்கி ஃபவுண்டேஷன் அவரை உங்களின் உற்சாக கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தலைமை ஆசிரியர் மகேஸ்வரி கல்பனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பண்ணிடும். ஓகே. புவி அகாடமி மற்றும் நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் டிகேகே சபா பெருமையுடன் வழங்கும் மார்கழி இசை நாட்டிய விழா எனும் முப்பெரும் விழாவை நமது சிறப்பு விருந்தினர்கள் இங்கே மங்கள விளக்கேற்றி துவங்க இருக்கிறார்கள். நமது அழைப்பினை ஏற்று இங்கு வீற்றிருக்கும் தலைமை விருந்தினர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்கள் தனது பொற்கரங்களால் இந்த நிகழ்வினை மங்கள விளக்கேற்றி உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு துவக்கி வைக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் முனைவர் எஸ் பாலசுப்ரமணியன், தலைவர் சிட்டி யூனியன் வங்கி ஃபவுண்டேஷன் அவர்களும் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் தலைமை ஆசிரியர் மகேஸ்வரி கல்பனா அவர்களும் இணைந்து இந்த முப்பெரும் விழா நிகழ்வினை உங்களின் உற்சாக கரவொலியோடு இங்கே மங்கள விளக்கேற்றி துவங்கி வைக்கிறார்கள். இந்த இனியதொரு மாலை வேளை, மார்கழி மாதம் பனித்துளிக்குள் நிலா தூங்கும் பொன்வேளையில் நம் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று இந்த முப்பெரும் விழாவின் அறிமுக உரை நிகழ்த்த டிகேகே சபாவின் நிறுவனர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரு நடராஜன் அவர்களை உங்களின் உற்சாக கரவொலியோடு மேடை கிடைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் பத்மஸ்ரீ முனைவர் டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்களே மற்றும் சிட்டி யூனியன் வங்கி ஃபவுண்டேஷன் தலைவர் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் ஏஇஓ அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மகேஸ்வரி கல்பனா அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ரசிக பெருமக்களே,
இசைக்கலைஞர்களே, நாட்டிய கலைஞர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கிறோம். குறிப்பாக சில மென்ஷனிங் பண்ணிடலாம். இந்த விழாவுக்காக 2 முக்கிய கல்வி நிலையங்கள், ஒன்று நம்ம கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மகளிர் மாணவிகள் NSS மற்றும் YRC மாணவிகள் வந்திருக்காங்க. ப்ளஸ் டாக்டர் எஸ் கல்யாணசுந்தரம் மெமோரியல் ஸ்கூல், அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்ம இந்த நிகழ்வை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, இது வெறும் மார்கழி இசை மற்றும் நாட்டிய விழாவாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போது ஒரு முப்பெரும் விழாவாக உருவெடுத்திருக்கு. அதற்கு காரணம் பல்வேறு சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள். உதாரணத்திற்கு இப்போது சென்னையில் டிசம்பர் 4, 5ஆம் தேதி பெருமழை பெய்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்து போன 2 வாரம் முன்னாடி தென் மாவட்டங்களில் ஒரு பெருமழை. இதெல்லாம் வந்து ஒரு மழையாக கடந்து போயிடுறாங்க எல்லாரும். ஆனால் அது எல்லாமே வந்து காலநிலை மாற்றத்தோட விளைவுகள். புவி அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சென்னையில் ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி துவக்கப்பட்டு, கிளைமேட் லிட்ரஸி இன் ஸ்கூல்ஸ், கிளைமேட் சேஞ்ச் எதனால் வருது, அதோட விளைவுகள் என்ன, அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வி ஆர் டீச்சிங். அண்ட் ஒரு 5 schools இன் சென்னை வி ஆர் டீச்சிங் கிளைமேட் லிட்ரஸி. அதே சமயம் கல்லூரிகளில் தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் ஃபார் க்ரீன் ஜாப்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். அடுத்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமாக தான் நிறைய வேலைகள் வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சுற்றுச்சூழலில். ஸோ அந்த ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ரையான சப்ஜெக்ட். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக சேர்க்கறது எப்படி அப்படின்னா, இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் இஸ் அ வெரி குட் டூல் டு டேக் திஸ் கிளைமேட் சேஞ்ச் மெசேஜ் டு தி லார்ஜர் ஆடியன்ஸ். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்ட் அண்ட் கிளைமேட் அப்படிங்கிற முன்னெடுப்பு. தமிழகத்திலேயே இது முதல் முறையாக ஒரு மார்கழி இசை நாட்டிய விழாவில் இந்த ஒரு தீமை வந்து உள்ளே கொண்டு வந்து அதன் மூலம் வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ். அண்ட் நம்பர் 2, நம்ம ஒரு ஃபவுண்டேஷனோட மாசில்லா மார்கழி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நமது தமிழக அரசு ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கிற்கு தடை விதித்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. ஆனாலும் பெருவாரியாக இன்னும் நிறைய இடங்களில் அது பயன்பாட்டில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றின புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த நிகழ்வே வந்து ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் இல்லாத நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஸ்டேஜில் வந்து கெஸ்ட்டுக்கு ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸில் தான் வாட்டர். அண்ட் த டீ காஃபி வி சர்வ்ட் ஒன்லி இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸ். அண்ட் எனி லிட்டில் வேஸ்ட் வி ஜென்ரேட் ஹியர் வி ஆர் கலெக்டிங் ஃபார் ரீசைக்ளிங். ஸோ இட்ஸ் டோட்லி நியர் ஜீரோ வேஸ்ட் ஈவெண்ட். இதுவும் அகைன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டொன்றுக்கு 1,40,00,000 டன் பிளாஸ்டிக் குப்பை வந்து கடலில் கலக்குது. அண்ட் தெர் இஸ் அ ஸ்டடி சேஸ் தட் பை 2030 there are going to be more plastic in the ocean than fish by weight. ஸோ 2030 மீன்களை விட அதிகமாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் இருக்கும் அப்படிங்கிற ஆய்வு சொல்லுது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து நம்ம NSS மாணவிகள் மூலமாக அவங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்து அவங்க மூலமாக கும்பகோணம் நகர வாசிகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோம். 3வதாக TKK சபாவின் இசை மற்றும் நாட்டிய விழா. அகைன் நீங்கள் வந்திருக்க ஆர்டிஸ்ட்கெலாம் வி ரீச் அவுட் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஆர்டிஸ்ட்க்கு வந்து த்ரூ ஆர்ட் ஃபார்ம் எப்படி இந்த கிளைமேட் சேஞ்ச் மெசேஜை கொண்டு போகிறது, அதுக்கு வெவ்வேறு நாட்டிய நாடகங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க பாடுற பாடல்களில் வந்து இதை ஒரு தீமாக வச்சு பாடுறது, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வி ஆர் திங்கிங். அண்ட் அது எல்லாமே வந்து கூடை விரைவில் 1 by 1 இட் கெட் ரோல்ட் அவுட். ஸோ இந்த 3 நிகழ்வும் சேர்ந்து நடக்கிறதால தான் இது முப்பெரும் விழா. அண்ட் இனிவரும் காலங்களிலும் இது வந்து முப்பெரும் விழாவாகவே நடக்கும். ஏன்னா அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த நிகழ்வுக்காக நிறைய பேர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஸ்பெஷலாக. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. மிஸ்டர் கோவிந்தராஜன் ஃப்ரம் சென்னை அண்ட் டாக்டர் ஈஸ்வர் ஆனந்த் ஃப்ரம் சென்னை அண்ட் மிஸ்டர் சரவணகுமார் ஃப்ரம் சென்னை. இன்னும் நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இங்கே. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கம். இதுக்கு மேலேயும் நான் பேச விரும்பல. இன்னும் நிறைய நம்மளோட கெஸ்டெல்லாம் பேச இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஆன் தட் நோட்
I welcome you all once again for this முப்பெரும் விழா. And going forward, please take this message. அங்கே ஸ்டால்ஸ் இருக்குது, நம்மளோட என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு ட்ரை டு ஸ்விட்ச் டு சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்ற ஒரு நோட்டோட ஐ வுட் லைக் டு என் மை வெல்கம் அண்ட் கீனோட் அட்ரஸ். தேங்க்யூ. சிறப்பானதொரு முறையில் வரவேற்பை வழங்கிய டிகேகே சபாவின் நிறுவனர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு நடராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம் அழைப்பினை ஏற்று மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் கௌரவம் செய்யும் தருணம் இது. அந்த வகையில் இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை விருந்தினராக நம் மேடையில் வீற்றிருக்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மதிப்பெரும் முனைவர் பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு டிகேகே சபாவின் சார்பில் அதன் நிறுவனர் திரு நடராஜன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து இந்த இனிய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் முனைவர் எஸ் பாலசுப்ரமணியன், தலைவர் சிட்டி யூனியன் வங்கி ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு டிகே கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களின் புதல்வர் திரு பஞ்சாபகேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். எங்கள் அழைப்பினை ஏற்று மேடையில் வீற்றிருக்கும் உதவி கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் மகேஸ்வரி கல்பனா அவர்களுக்கு திருமதி சுசித்ரா நடராஜன் அவர்கள் இங்கே பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் உங்களின் உற்சாக கரவொலியோடு. நன்றி. நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த சிறப்பு விருந்தினர்களின் உரை நிகழ்வு. அன்பை அகிலத்தில் தூவி திசைகளை திறமையால் திறக்கும் சாவி, இவர் கல்விக்கே தருவார் உடல் பொருள் ஆவி. பூமரங்களும் சாமரங்கள் வீசும், இன்று பூத்த மலர்கள் கூட இவர் புகழ் பேசும். உதவி கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய மகேஸ்வரி கல்பனா அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நெகிழ்ச்சியான நிகழ்வு. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இன் சம் ஃபார்ம் நம்ம கொடுக்கணும் திரும்ப. நம்ம சமுதாயத்திலிருந்தும் நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்தும் நம்ம வாங்கிக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது, திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதையே தன்னோட வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர் தான் நடராஜன். அண்ட் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பள்ளி மாணவ மாணவிகளும் சுற்றுச்சூழல் கல்வி சார்ந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அவங்க க்ரீன் வாரியர்ஸாக இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் பற்றி நம்ம எல்லாரையும் விட நிறையா பேசுகிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. என் பள்ளி மாணவர்களைப் போலவே பல பள்ளி மாணவர்களையும் அந்த அழகாக சொல்லி கொடுப்பார் அவர். அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அந்த சுற்றுச்சூழல் நம்மளோட பூமிக்கு தேவையான அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஆர்வம் ஊட்டி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இசை நாட்டிய விழாவும் கடந்த 2 வருஷமாக இப்போ 3வது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ரோல் மாடல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் டெஃபினெட்லி நம்மளால் முடிஞ்சது நம்மளோட அறிவை கொண்டும் அனுபவங்களை கொண்டும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் இந்த பூமிக்கும் நிறைய செய்யணும். குழந்தைங்க கற்றுக்கிற விஷயமே அவங்கள வாழ்க்கைக்கு தயார் பண்ணுற விஷயமா இருக்கணும். இப்போ கூட மேம் சொன்னாங்க, அது மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அந்த குழந்தைங்கள பாசிட்டிவாக என்கேஜ் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸே இருக்காது, டிசிப்ளின் இஷ்யூஸே இருக்காது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாடல் ஸ்கூல் பண்ணணுங்கிற ப்ராஜெக்டில் ஒரு 12 இயர்ஸாக இருக்கேன். இப்போது ஒரு 4 மந்த்ஸாக உதவி கல்வி அலுவலராகவும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்க எல்லாருமே ரிசெப்டிவ். அவங்க எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. நமக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி
அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி பாலிசி இதெல்லாம் வரணும். ஸோ ஐ ரியலி விஷ் நட்ராஜன் ஃபார் இஸ் குட் ஒர்க் ஃபார் மெனி மெனி இயர்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாருமோ நானும் சேர்ந்து இன்னும் பல நல்ல வேலைகள் செய்யணும்னு சொல்லி இந்த சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அழகு தமிழில் அளப்பரிய தகவல்களுடன் வாழ்த்துரை வழங்கிய உதவி கல்வி அலுவலருக்கு மீண்டும் ஒருமுறை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வாழ்த்துவோம். இவர் பணிபுரியும் சென்னை கோட்டூர் அரசு பள்ளியில் நமது டிகேகே சபா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் துறையின் சார்பாக 15ற்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு குரலிசை வகுப்புகள் வாரம் தோறும் நடைபெறுகிறது என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர், தமிழ் கடவுளின் பெயரை வைத்திருக்கிறாய், கலைக்கடவுளை மனதில் தைத்திருக்கிறாய், வங்கிப் பணிகளில் தினமும் திளைத்திருக்கிறாய், ஓயாது உழைப்பதில் லயித்திருக்கிறாய், அரிமா சங்கத்துடன் சிநேகம், அயராது உழைப்பதில் நீ வேங்கையின் வேகம், முதுமையின் முன்வாசல் படியில் நிற்கும் தேகம், ஆயினும் அடங்கவில்லை உன் கலை தாகம், அந்த சுப்பிரமணியன் வள்ளி தெய்வானையின் பதி, இந்த சுப்பிரமணியன் வையம் புகழனுள் வங்கியில் வைத்திருக்கும் வைப்பு நிதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களை உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வாழ்த்துரை வழங்கிட அன்போடு அழைக்கிறோம். மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் முனைவர் பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜன் அவர்களே, மேலும் திருவாலப்பத்தூர் அவர்களின் புதல்வர் அவர்களே, அவருடைய பேரன் நடராஜன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ஏனைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நடராஜன் அவரை பாராட்டணுன்னா என்னென்னா, தாத்தா ஒரு பெரிய கலைஞர். நம்ம முதல்ல இனாகுரேஷன் போது அவர்கிட்ட படித்தவரெலாம் இங்கே வந்து அவரை நினைவு கூர்ந்து பேசினாங்க. இன்னமும் அவருடைய சிஷ்யங்கள்லாம் இங்கே நிறையா பேர் இருக்கிறார். அது அவரை பற்றி அவரை நினைவு கொண்டு அவரை வருஷா வருஷம் அவருக்கு ஒரு விழா நடத்துறதுங்கிறது நிச்சயமாக நடராஜனை பாராட்ட வேண்டும். ஏன்னா எல்லோரும் வந்து இப்போது வந்தோன்னா கரண்ட்டு இதை தான் நினச்சின்னு பால் வழிய தன்னுடைய முன்னோர்களை பற்றி நினைக்க மாட்டார்கள். அதை நிச்சயமாக நடராஜனை பாட்டுனேன். நடராஜனை இன்னொரு என்னத்துக்காக பாராட்டணுன்னா, நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் இப்போ ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், சௌரியமாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம் வழிய நம்ம அடுத்த தலைமுறைக்கு எந்த விதத்தில் தீங்கு செய்கிறோங்கிறதே நிறையா பேருக்கு தெரியல. ஏன்னா இப்போ பிளாஸ்டிக் பை ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்த்ததுனாலே அநேகமாக ஒரு 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 சாக்கு பைக்கு பிளாஸ்டிக் பை இருக்கும், இது இருக்கும், பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பை இருக்கும். இப்போ நம்மெல்லாம் சௌரியமாக இருக்கணுன்ட்டு அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிகிட்டே போனோம்னா அடுத்த தலைமுறையோட உலகம் எப்படி இருக்கும், உலகத்தோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்குங்கிறதே நம்ம யாருமே சிந்திக்கலை. இன்னும் சொல்ல போனோன்னா குப்பையில் பிரித்து போடணுங்கிறாங்க, யாருமே பிரித்து போடுறதில்ல. அதை வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால், அது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னா நாங்கள்லாம் சொல்கிறத விட அடுத்த தலைமுறை சொன்னான்னா, ஏன்னா அவங்க தான் வருங்காலம். அதனால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு பண்ணுறாரு பாருங்கள், அது நிச்சயமாக அது பலன் அளிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ சொல்லி பேன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகிடுது பிளாஸ்டிக் பை. இன்னும் அது மேனுஃபேக்சரிங்கை பேன் பண்ணலாம், ஏன் பண்ணலைன்னு தெரியல. அது வந்து இன்னும் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டுருக்கு. திடீர்னு போனால் ஒரு நாளைக்கு ரைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே நின்று போயிடுது. இதை எப்படியாவது நம்ம வந்து சமுதாயத்துக்கு இந்த மெசேஜை கொண்டு போனால் அந்த பணியை செய்கிறார். அதுக்காக நடராஜனை பாராட்டினேன். அதனால் இந்த விழாவில் வந்து அது தவிர இந்த கலைஞர்களை பாராட்டுறது அது ஒரு முக்கியமானது. ஏன்னா கலைஞர் இந்த நம்ம வந்து நமக்கு ஒரு பெரிய கலை, நம்ம அதுவும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பரதம், கர்நாடக சங்கீதம், இது ரெண்டுமே நமக்கு வந்து இசை தெய்வீகம் இரண்டும் கலந்தது. அது அப்படியே இருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா கும்போணத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா பேர் சொல்லலாம். இந்த இசைக்கலைஞர்கள் பாராட்டி வளர்ந்த ஊர் இந்த. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இராத இசைக்கலைஞர்கள்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன் ராஜரத்னம் பிள்ளை, திருவாலப்பத்தூர்
ஃப்ளூட் மாலி. இன்னும் சொல்ல போனோன்னா இந்த மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு இப்போ தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த ஃப்ளூட்டை வந்து கர்நாடக சங்கீதத்துக்கு உபயோகப்படுத்தினதே கும்பகோணம் தான். சரபசாஸ்திரின்னு ஒருத்தர் தான் வந்து அதுக்கு முன்னாடி ஃபோல்க் சாங்கில் தான் யூஸ் ஆனது. அந்த ஃபோல்க் சாங்கில் யூஸ் பண்ணதை சரபசாஸ்திரின்னு ஒருத்தர் யூஸ் பண்ணி அவரோட வீடு கூட இப்போ இருக்குது. வருஷம் வருஷம் அவரோட ஒரு விழா நடந்துட்டுருக்கு. அவரோட சிஷ்யன் தான் பல்லட சஞ்சீவ் ராவ். அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ரொம்ப மெருகேற்றினது வந்து ஃப்ளூட் மாலி. அது எல்லாம் கும்பகோணத்தில் நடந்தது. இன்றைக்கி வந்து ஃப்ளூட்டு வந்து ஒரு பெரிய சங்கீதமாக இருக்குன்னா இப்போ இங்கே உட்காந்துருக்க அந்த சபாவோட செக்ரட்டரி திரு ஜி.கே. பாலசுப்ரமணியம் அவரோட பையன் ஒரு பெரிய ஃப்ளூட் வித்வான் கும்பகோணத்தில் இருந்துன்னு. அதாவது இந்த வழி வழியாக கும்பகோணத்தில் வந்து இது ஒரு ஃப்ளூட்டை வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்துக்கு மாற்றினது கும்பகோணம். அது மாதிரி கும்பகோணத்துக்கு எவ்வளோ பெருமை சொல்லலாம். நம்ம வந்து நிறையா சொல்லலாம். அந்த வயலின் வித்வான் அது மாதிரி இருக்குது. அதனால் கும்பகோணத்தில் இந்த விழா நடத்துறது நிச்சயமாக நடராஜன் வந்து அந்த மெசேஜை கொடுத்து கும்பகோணத்தில் இந்த கலை வளர வேண்டும் அதுன்னு சொல்லி இந்த விழாவிற்கு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சிறந்த விருந்தினர்கள் சிறந்த கலைஞர்களை கூப்பிட்டு நல்ல முறையில் நடத்துவதற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பல்லாண்டு அவருடைய சிறப்பான சேவை சமுதாய சேவையும் அதே மாதிரி இந்த இசைப்பணியையும் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றிக்கு விடைகுறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இசை பற்றிய எண்ணற்ற தகவலுடன் சிறப்புரை வழங்கிய முனைவர் எஸ். பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அகிலம் முழுதும் ஆட்சி செய்யும் உன் புகழ், நீ கலையரசியின் கரம் பிடித்து வந்த மகள், குரு கிட்டப்பா பிள்ளை ஏற்றி வைத்த அணையா அகல், உன் உயிரின் வழி ஒழுகி வந்தது கலை, நீ கலையை கற்றுத் தேர்ந்த மழை, நின் பரதம் கண்டால் உருகி நிற்கும் அந்த கற்சிலை, விதையை திறந்து வெளிவரும் விருட்சம் போல், இரவை பிளந்து எரியும் தாரகை போல், அமிழ்தை பிழிந்தெடுத்த தமிழைப் போல், உன்னை திறந்து கண்டாய் கலையை, உன்னுள் இருக்கும் ஆதிசிவனின் நிலையை, தோழியை உன் சக்தியாக்கி தோள்களில் சூடிக்கொள்கிறாய், குருவின் கருணையறிந்து கொண்டாடி கழிக்கிறாய், தமிழிசை கலைஞரென திசைதோறும் தெரிவிக்கிறாய், கலையை கடவுளாய் பார்ப்பதால் நீ கலைக்குன்றியின் உச்சியில் இருக்கிறாய், நீ கார்மேக திரள் வாசப்பூவின் நிரல், பரதமே உன் ஆவித்தழல், நின் அசைவுகளில் அசந்து நிற்கும் அந்த ஆழிச்சுழல். உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு தமிழ்நாடு மாநில வளர்ச்சி திட்டக்குழுவின் உறுப்பினர் பத்மஸ்ரீ போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களை தலைமை உரை வழங்கிட அன்போடு அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி, செந்தமிழே உயிரே நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது, செந்தாமரைக்காடு பூத்தது போல செழித்த என் தமிழே மொழியே வாழியினும் பாரதிதாசனின் வார்த்தைகளுக்கு இணங்க முப்பெரும் விழாவாகவும் 3ஆம் ஆண்டு சிறப்பு விழாவாகவும் நிகழ்ந்து வரும் மாசில்லா மார்கழி எனும் இந்த இசை நடன விழாவினில் நானும் உங்களது சார்பாக இங்கு பங்கு பெற வந்திருப்பதின் நன்றியையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் முதற்கண் ஒரு சேர அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கும்பகோணம் மாநகரம் தஞ்சையின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. நான் மதுரைக்காரி. நான் பிறந்தது மதுரையாக இருந்தாலும் எனக்கான கலை வெளிச்சத்தையும் வாழ்விற்கான ஒரு தூண்டுகோலையும் எனக்கு நல்கிய எனது ஆசிரியர் இசைப்பேரறிஞர் நாட்டிய கலாநிதி தஞ்சாவூர் திரு கிட்டப்பா பிள்ளை அவர்களை இப்பொழுது நான் ஒரு தெய்வீக சூழலில் என் மனதில் நினைக்கின்றேன். என் ஆசிரியரின் கரம் பிடித்துதான் இந்த கும்பகோணமாக இருக்கட்டும், மாயவரமாக இருக்கட்டும், பந்தநல்லூராக இருக்கட்டும், இந்த மதுரைக்காரிக்கு தஞ்சை மண்ணின் வாசமும் தஞ்சை மண்ணின் ஒரு நளினமும் கிடைத்தது என்றால் அது எனது ஆசிரியர் பெருந்தகையின் வாயிலாகத்தான். இன்று
நடன உலகினில் நான் ஏதாவது சாதித்திருக்கின்றேன் என்றால் அது இந்த கும்பகோணம் மண், தஞ்சை மண் கொடுத்த ஒரு பெரும் கொடைதான். எத்தனையோ முறை கலை நிகழ்வுக்காக ஒரு தொழில்முறை நடன கலைஞர் என்ற வகையினில் உலகம் முழுவதும் பயணப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட எங்கோ ஒரு நாடுகளில் கலையின் மேன்மை தெரியாமல் இருந்தாலும் அந்த சுற்றுச்சூழலின் மாண்பு என்பதனை அவர்கள் சரிவர கடைபிடித்து வாழ்வதை பார்க்கும் பொழுது எல்லா விழுமியங்களும் இருக்கும் நம் நாட்டில், அதுவும் நம் தமிழ்நாட்டில் எப்படி இந்த சுற்றுச்சூழலை நாம் இன்று மறந்து உலகமயமாக்கல் அல்லது பொருளாதாரமயமாக்கல் என்ற ஒரு சூழலுக்குள் வலைக்குள் அகப்பட்டு கொண்டு நம் பழமையையும் பான்மையையும் மறந்து திரிந்தோம் என்பதனை நினைக்கும் பொழுது என் மனம் கனத்துத்தான் போகும். எப்பொழுது நாம் அத்தகைய ஒரு இயற்கை சூழலை நாம் கடைபிடிக்கப் போகின்றோம் என்று நினைத்த பொழுது இதற்கு எந்த அயல்நாட்டிலும் போய் நாம் கற்றுக்கொண்டு வர வேண்டியதில்லை. இதோ உங்களது கும்பகோணம் மாநகரத்தை சுற்றி அடிக்கு ஒரு திருக்கோயிலாக இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு திருக்கோயிலையும் நிர்மாணித்த அந்த பொறியாளருக்கு அன்றைய சுற்றுச்சூழல் புரிந்திருந்ததால் தானே இன்றும் கூட கும்பகோணம் கோவில் மாநகரமாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. இதே கும்பகோணத்தில் அத்தகைய ஒரு ஆற்றுப்படுத்தலான சுற்றுச்சூழல் இருந்ததனால் தானே நமது விருந்தினர் கூறியது போல எத்தனையோ கலை மேதைகள் இந்த உலகத்திற்கான கலைகளை கொடுத்தார்கள். நான் எப்பொழுதுமே நினைப்பது உண்டு, உலகம் முழுவதும் கலைகளை நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட அதனை நூல் பிடித்து நாம் ஆராய்ந்து வந்தோம் என்றால் உங்கள் கும்பகோணத்தின் வழியாக அது சிலம்பு காரிய இந்த பூம்புகாரில் வந்து நிற்கும் என்று பார்க்கும் பொழுது அந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த கலையின் மாண்பு விதைக்கப்பட்டது என்பதனை சிலப்பதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். உலகின் எந்த கலைகளாக இருக்கட்டும் அந்த கலையின் வேரை தேடி பிடித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் தஞ்சை மண்ணில், உங்களது கும்பகோணம் மண்ணில் தான் அந்த வேரின் நுனி கிடைக்கும். அப்படியான ஆற்றல் படைத்த பெருமக்கள் நாம். அப்படி இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் உண்மையில் இந்த ஒரு அருமையான நிகழ்வினை மாசில்லா மார்கழி என்று ஏதோ அலங்காரத்திற்கான ஒரு வார்த்தை என்று எடுத்துக்கொண்டு நாம் கடந்து விடாமல் இசையையும் நடனத்தையும் தனது பாரம்பரியமான பெரியோர்களின் மாண்புகளின் வாயிலாக தனது இரத்த நாளங்களில் அவர் ஏற்றி வைத்திருந்தாலும் கூட, தொழில் முறையாக அந்த கலையை மேற்கொள்ள முடியாமல் போயிருந்தாலும் கூட, ஒருபுறம் தனது மூதாதையரின் கலையின் மாண்பு, மற்றொரு புறம் இந்த நாட்டின் மீது, இந்த மக்களின் மீது, இங்கு உள்ள உயிர்களின் மீது உள்ள அன்பினால் சுற்றுச்சூழலை எப்படி பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு அவரது ஆய்வு. திரு நடராஜன் அவர்களை, அன்பு சகோதரரை நான் எனது மனம் மொழி மையால் மீண்டும் மீண்டும் மனமாற வாழ்த்தி, மீண்டும் உங்கள் பணி தொடர வேண்டும், இதே கலையின் வழியாக தொடர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த கலை குடும்பமாகிய நாங்கள் அனைவரும் உங்களது கருத்துக்கு பலம் சேர்ப்போம் என்பதனையும் இந்த ஒரு நல்ல தருணத்தில் நான் நிச்சயமாக உறுதியளிக்கின்றேன். ஏனென்றால் எத்தனையோ நிகழ்வுகள் செய்யலாம், அந்த நிகழ்வுகளால் பொருள் ஈட்டலாம், புகழ் ஈட்டலாம். ஆனால் அதன் பிறகு என்ற கேள்வி வரும் பொழுது நாம் என்ன செய்தோம், இந்த பூமி நமக்காக செய்ததை எங்கு நாம் விட்டு கொடுத்தோம் என்று சகோதரர் கூறியது போல இந்த பூமியில் பிறக்கும் அத்துணை உயிர்களும், மிக குறிப்பாக குழந்தைகள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணின் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே என்ற பாடலை நாம் அத்துணை பேருமே அறிந்திருப்போம். அந்த அன்னை என்பவள் நம்மை பெற்றெடுத்த தாய் என்று நீங்கள் தவறாக அர்த்தம் செய்து கொள்ள வேண்டாம். அப்படியென்றால் தந்தைக்கு பொறுப்பில்லையா? இல்லை, தந்தை அன்னையாக இருக்க வேண்டும், அன்னை தந்தையாக இருக்க வேண்டும். இருவரும் ஒரு சேர அந்த குழந்தைக்கு பண்பு, ஒழுக்கம், மண்ணின் மீது ஆசை, இந்த மண்ணின் மீதான உரிமை, இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய ஒரு பண்பு, அதுடன் இந்த மண்ணின் விழுமியங்களை காக்க வேண்டிய பொறுப்புகளையும் நாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இந்த கலைகளின் வாயிலாக நிச்சயமாக இன்று மிக பெரிய கொடுந்தொற்று காலத்தை நாம் 2 வருடங்களுக்கு முன்பு கடந்து இன்று நாம் ஒரு புதிய வாழ்க்கையில் பெரியவர்களாகிய நாம் கூட திண்டாடி போய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே சிக்கல், எங்கே முடிச்சு, எதிலிருந்து நாம் விடுபட முடியாமல் தவிக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள், நாம் எப்படி வளர்த்தோமோ அப்படித்தான் வளர்ப்பார்கள். ஒரு செடியை நாம் எப்படி பதியம் போட்டோமோ அந்த அளவில் தான் அந்த செடி நேராக வளர்வதோ சாய்ந்து வளர்வதோ நம் கரங்களில் தான் இருக்கு எனும் பொழுது அந்த குழந்தைகளை அவர்கள் வளர்பருவத்திலேயே, பள்ளி பருவத்திலேயே அவர்களுக்கு நமது மண்ணின் கலைகளையும்
மண்ணின் மாண்பினையும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற முறைகளையும் ஒரு சேர நாம் கலையின் வாயிலாகவோ அல்லது சுற்றுச்சூழலின் வாயிலாக கலையாகவோ இரண்டையும் நாம் சேர்த்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அடுத்த வளர் தலைமுறையினர் ஒரு நம்பிக்கையான சமுதாயமாக இந்த தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக கிடைப்பார்கள் என்பதில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் அதற்கான சத்தியத்தை கூற முடியும். ஏன் குழந்தைகளுக்கு எப்படி நாம் இன்று கலைகளை போதிக்க முடியும்? அவர்களுக்கு பள்ளி படிப்புத்தான் அவ்வளவு சுமையாக இருக்கின்றதே என்று. உண்மையில் அத்துணை சுமைகள் இருக்கும் பொழுது இந்த கலை மாத்திரம்தான் அவர்கள் மனதை அமைதிப்படுத்தி அந்த கல்வியையும் அவர்களது அறிவிற்குள் கொண்டு செலுத்தும், அந்த கலையையும் அவர்களது அறிவிற்குள் கொண்டு செலுத்தும். ஒரு மனிதன் மாக்களாக திரிந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனாக விரும்பினால் அவன் கலைஞனாக இருக்க வேண்டும். இந்த கலைஞனாக எப்பொழுது தன்னை அவன் உணரும் பொழுது இந்த உலகத்தையே தான் கண்களால் காணும் ஒவ்வொரு விடயங்களையுமே ஒரு கலை உணர்வுடன் காண ஆரம்பிப்பான். கலை உணர்வுடன் எவன் இந்த பூமியை பார்க்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனிதனுக்கு தோன்றும். அப்படி தோன்றுமேயானால் உண்மையில் இயற்கை வளங்களும் சுற்றுச்சூழலும் மனித மாண்பும் நிச்சயமாக பெருகும். இந்த விழா என்பது எத்தனையோ இடர்களுக்கு இடையில் அன்பு சகோதரர் நடராசனும் அவர்தம் குழாம் அத்துணை பேரும் இணைந்து நடத்தி கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த விழாவினை கலை உலகின் வாயிலாக இது வெறும் கலை விழாவல்ல. கும்பகோணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலை விழா நடந்து கொண்டிருக்கின்றது சுற்றுச்சூழல் சார்ந்து என்று சொல்லுவது மாத்திரம் அதன் முடிந்துவிடவில்லை. அவர்களிடம் கொண்டு செலுத்த வேண்டும். அடுத்து நீங்கள் ஆடப்போகும் நிகழ்வினில் உங்களது சுற்றுச்சூழல் சார்பான உங்களது எண்ணங்களை நீங்கள் அந்த கலையின் வாயிலாக நீங்கள் பரப்புங்கள். அப்படி இருக்கும் பொழுது அது கடைக்கோடி குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு போய் சேர்ந்தால் கூட போதும். ஏனென்றால் ஒரு பெரும் வனம் உருவாவதற்கு அநேக விதைகள் தேவையில்லை, ஒரு விதை போதும் ஒரு பெரும் வனம் உருவாவதற்கு. அப்படியான ஒரு விதையாக எந்த குழந்தையாவது இந்த மண்ணின் மாண்பை தெரிந்து கலையுடன் வளருமேயானால் நிச்சயமாக நமக்கு சிறந்த ஒரு அழகான ஒரு சுற்றுச்சூழல் சூழ்ந்த ஒரு கலை வாழ்க்கை கிடைக்கும். நிச்சயமாக இந்த ஒரு பெருமையான தருணத்தில் டிகேகே சபாவினில் எங்களது நிகழ்விற்காக நாங்கள் வந்திருப்பது என்பது உண்மையில் இது நிகழ்விற்கான ஒன்றல்ல, என் குடும்ப விழா. இங்கே எனக்கு முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் கஸ்தூரியத்தை ஜீவரத்னமாலா என்றும் நடன மேதைகளுடன் சகோதரி இங்கு வந்திருக்கின்றார். எனது அன்பு ஆசிரியரின் மாணவர் இங்கு சந்திரசேகர் கிட்டப்பா பிள்ளை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றும் திரு விஸ்வநாதன் செந்தில் மற்றும் எனது பக்க கலைஞர்கள் எல்லோருமே மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது குடும்ப விழா போன்றுதான் இங்கு வந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது கும்பகோணம் எனும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்றது. எல்லோரும் தான் கலையை செய்கின்றார்கள், எல்லோரும் தான் நடனம் செய்கின்றார்கள், எல்லோரும் தான் சங்கீதம் வாசிக்கின்றார்கள் என்பதற்கு அப்பாற்பட்டு எது பண்பட்ட சங்கீதம், எது பண்பட்ட இசை, எது பண்பட்ட நடனம் என்பதனை நீங்கள் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அதற்கான விளக்கும் துருப்புச்சீட்டும் திறவுகோலும் இன்னும் கூட இந்த தஞ்சை மண்ணில் தான் புதைந்து கிடக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளைகின்றேன். நன்றி, வணக்கம். எதனால் எதனை பெற்றோனோ அதனை அதற்கே அர்ப்பணித்தல் என்பது அவரின் குறியீட்டு வாசகம். தாள் கண்டால் தலை வழங்கும் என் பேனா தங்களின் தமிழிடம் தாழ் பணிகிறது. மீண்டும் ஒரு முறை பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு உற்சாக கரவொலியோடு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த முப்பெரும் விழாவின் துவக்க நிகழ்வுகள் இனிதே நிறைவடைந்தன.